இந்த நாளிலே நாம் குட் ஃப்ரைடே ஆராதனையின் தேவ செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்கள். முதலாவது, God gave His one and only Son, that whoever believes in Him shall not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். இரண்டாவது, He that spared not his own son but delivered him up for us, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தார். மூன்றாவது, He must deny himself and take up his cross and follow me. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. நான்காவது, Your attitude should be the same as that of Christ. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடாது. ஐந்தாவது, Who shall separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆறாவது, Those who live should no longer live for themselves. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். ஏழாவது, Be always on the watch and pray. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஒளித்திருங்கள். God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில். முதலாவது குறிப்பு, God gave His one and only Son, that whoever believes in Him shall not perish but have everlasting. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். யோவான் 3:16. எத்தனை பேருக்கு பாராமல் சொல்ல முடியும்? மேலே பார்க்காம குஞ்சின்னு சொல்ல முடியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். எவ்வளவாய் அளவு என்ன? தேவன் நம்மேல் வைக்கிற அன்பின் அளவு என்ன? இவ்வளவாய். யாராவது உங்களை காப்பாற்றுறது தங்களுடைய ஒரே பிள்ளைய பலியாக கொடுப்பாங்களா? அந்த அளவுக்கு யாருன்னா உங்களை அன்பு கூறுறாங்களா? அல்லது நீங்கள் யாராவது காப்பாற்ற அவங்க மேலே அவ்வளோ அன்புனால உங்கள் ஒரே பிள்ளைய பலியாக கொடுப்பீங்களா? வேறு யாரையோ காப்பாற்றுறதுக்கு யாரும் அந்த அளவுக்கு யாருமே. அதுதான் தேவனுடைய அன்பு. அதுதான் தேவனுடைய இவ்வளவாய்னா எந்த அளவாய்? தன்னுடைய ஒரே பேரான தந்த நீ போ, அவங்கள காப்பாற்று, உலகத்தை காப்பாற்று. அதுக்காகத்தான் ஒரே பிள்ளையை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ யாராக இருந்தாலும் சரி அவரை விசுவாசி. அவருடைய குமாரனை என்ன செய்? விசுவாசித்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கார். எதுக்காக வந்தார்? தேடி ரட்சிக்கணும். இழந்து போகணும். மார்க்கு 16:15-16. நமக்கு ஆண்டவர் கொடுத்த உத்தரவாதம். நான் என் ஜீவனையே கொடுத்தேன், நீ என்ன செய்யணும்? பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் விசுவாசி ஆதவனோ ஆக்கினைக்குள்ளாக. இதனால் விசுவாசி நமக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்த சிந்தினர், அவரை விசுவாசி. அவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், அப்போது ரட்சிக்கப்படுவார். லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே
பாவினும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்றவங்களுக்கு இங்கே மனம் திரும்ப அவசியம் இல்லை. நீதிமானுக்கு இருக்கிற சந்தோஷத்தோட எது பரலோகத்தில் சந்தோஷம்? 99 நீதிமானே பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரு பாவி, இன்றைக்கி ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், இன்னைக்கு ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த 1 யோவான் 1:7-9 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் ஒருவரோடு ஒருவர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து அவர் உண்மையும் பாவத்தை அறிக்கை செய்து அவர் மன்னிப்பார். எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரி. இரண்டாவது, he that spared not his own son but delivered him for us, தம்முடைய சொந்த குமாரன் என்று நம்ம எல்லாருக்காக அவரை ரோமர் 8:30 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவர் கேள்வி கேட்குறார். சொந்த குமாரனே கொடுத்த தேவன் வேறு எந்த தேவை இருந்தாலும் அதை சந்திக்காமல் இருப்பது எப்படி? அருளாதிருப்பது எப்படி? விசுவாசி இன்றைக்கி எந்த தேவையோடு வந்திருந்தாலும் சொந்த குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லா தேவைகளையும் எனக்கு கொடுப்பார். மத்தேயு 8:16-17 அஸ்தமனமான போது பிசாசு பிடித்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே பிணியாளிகளை எல்லாரையும் சுஸ்தம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி இவை சிலுவையில் நம்முடைய பலவீனங்களையும் நோய்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அது நிமித்தம் இன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்கும். தைரியமாக வந்து ஆண்டவரே என் நோய்களை நீக்கும், என் பலவீனை நீக்கும் என்று நம்ம என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா எல்லாம் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3:13-14 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுந்து கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கப்படும். கிறிஸ்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்திலே பெறும்படிப்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய சாபத்தெல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். அவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதம் இன்றைக்கி நம்ம மேலே. ஏசாயா 53 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நம்ம துக்கங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர்கிட்ட வந்து ஆறுதல் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே நான் துக்கமாக இருக்கிறேன் அந்த வரும்பொழுது அவரிடத்தில் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். கொலோசியர் 2:13-15 உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவரோடு உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளினால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து நமக்கு விரோதமாக நம்ம இவங்க மேலே இந்த குறை இருக்குது, இந்த தப்பு, இந்த பாவம் எல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டார். நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லாத்தையும்
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டுன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் எடுத்து வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே எல்லா பிசாசின் வல்லமை ஆண்டவர் மேற்கொண்டார். நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன கிருபை? அவருடைய கிருபை என்ன? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் படிக்கும் உங்கள் நிமித்தம். எதுக்கு அவர் தரித்திரரானார்? பரலோகத்தில் ஐஸ்வர்யம் அவர் குறையலை. ஏன் இங்கே தரித்திரனா? நாம் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் என்ன ஆகணும்? இதுதான் ஆண்டோடைய சித்தம். அதுதான் ஆண்டோடைய சித்தம். 3வது, he must deny himself and take up his cross and follow. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை. அப்படின்னா நமக்கும் ஒரு சிலுவை இருக்குது. ஆண்டவர் சிலுவை நமக்கும், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை. மத்தேயு 16:24-25. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், என்னை பின்பற்றணும் விருப்பம் உனக்கு இருக்கா, ஆசை இருக்கா, என் பின்னால் வரணும்னு ஆசை இருந்தால் என்ன செய்யணும்? அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை. எனக்கு என்ன ஆதாயம்னு தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க இதெல்லாம் இழந்து போவான். எனக்காக எவன் தியாகம் பண்ணுறானோ அவன் தன் ஜீவனை ரட்சித்து. மத்தேயு 10:37-30. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம். யாரையும் ஆண்டவரோட அதிகமாக அப்பாவையும் நேசிக்கக்கூடாது, அம்மாவையும் மகனையும் நேசிக்கக்கூடாது, மகளையும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போவதை லூக்கா 14:26-27-33. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அது மாத்திரம் இல்லை, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க. எதுவுமே மனுஷரை மாத்திரம் பொருட்களுக்கு மேலே கூட என்ன செய்யக்கூடாது, எதுவுமே ஆண்டவருக்கு முன்னாடி வரக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்யணும். மார்க்கு 10:28. அப்பொழுது பேதுரு அவர் என்ன, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல, அதற்கு இயேசு பிரதியுத்தரம், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே, பரலோகத்தில் இல்லை, இப்பொழுது துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சும்மா சொல்ல.
சும்மா சொல்ல, மெய்யாகவே என் நிமித்தம் எதெல்லாம் நீ தியாகம் பண்ணி, இந்த உலகத்திலே 100 மடங்கு, மறுமையிலே உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். 4வது, your attitude should be the same as that of Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடாது. மத்தேயு 26:39, சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க, ஆகிலும் என் சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று இதுதான் கிறிஸ்து இயேசுடைய சிந்தை. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். யோவான் 18:19, அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேன். சிலுவை என்னான்னு சொல்லுது, என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், இந்த பாடுகளை நான் பட வேண்டும் என்று என் பிதா எனக்கு, அவர் எனக்கு கொடுத்த பாத்திரம், இதை நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ? கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்தார். பிலிப்பியர் 2:5-11, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாய், அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண என்ன மரணம், வயசாகி தூக்கத்தில் இறந்துட்டாரா? இல்லை, அதாவது வெறும் மரணம் இல்லை, என்ன மாதிரி மரணம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை ஏற்றி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். 1 பேதுரு 2:21-23, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? இன்னும் நம்முடைய அழைப்பு, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து, அவர் பாடுபட்டு நீயும் என்ன செய், நீயும் பின்னால் உனக்கும் பாடு அனுபவிக்கணும், நீயும் அந்த உலகத்தில் என்ன செய்யணும், பாடு அனுபவிக்கணும். நமக்கு பின் வரும்படி நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன மாதிரி? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படும். அவர் வையப்படும் போது பதில், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், உன்னை என்ன பண்ணுறேன் பார், உன்னை என்ன பண்ணுறேன் பார். சில பேருக்கு பைபிளில் இல்லாத ஒரு வசனத்தை வச்சுன்னு இருப்பாங்க. என்ன வசனமா? நாங்கள் வலிய சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம். அது எங்கே இருக்குது பைபிளில்? அது பைபிளில் எங்கே இருக்குது? அவர் வையப்படும்போது பதில், பாடுபடும்போது பயம், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஆண்டவர் நியாயமாய் தீர்ப்பு செய்வார். ஆண்டவர் எனக்காக என்ன செய்வார்? நியாயமாய். கலாத்தியர் 2:20, கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்படும், நானும் சிலுவையில் அறையப்படும், ஆயினும் பிழைத்திருக்கு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைக்கிறது அவரால் தான். கிறிஸ்து தான் எனக்குள்ள, நானும் அறியப்பட்டேன் கிறிஸ்துவோட சிலுவையிலே. இனி நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள்ள. 5வது,
Who shall separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? மத்தேயு 24:12-14. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம்? அன்பு தணிந்து போகிற கூட்டமா, முடிவு பரிந்தம் நிலை நிற்கிற கூட்டம்? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு. ரோமர் 8:35-39. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, சமப்பாட்டி, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்கள் முற்றும் ஜெயம் கொள்வராயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் வரும் காரியங்கள் உயர்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுல தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயம். இந்த நிச்சயம் இருக்கணும் நமக்கு. என்ன நடந்தாலும் நான் என்ன செய்ய, ஆண்டவருடைய அன்பை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பிரிய. எபேசியர் 3:14-19. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு என்ன ஜெபம் பண்ணுறார்? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் வல்லப்படும். தமிழில் எதையும் தாங்கும் இதயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன, உள்ளான வெளியில் இல்லை. சில பேர் பார்க்க பெரிய பயில்வான் மாதிரி இருப்பாங்க. புல் தடுக்கிய பயில்வான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்க்க தான் பயில்வான், அதனால் ஒன்றும் தாங்க முடியாது. உள்ளான மனுஷனில் ரொம்ப பலவீனமாக இருப்பேன். எளிதாக சோர்ந்து போய்ட்டு உட்காந்து ஒவ்வொன்று அழுதுன்னு இருப்பேன். ஏன்னா உள்ள என்ன இல்லை, உடம்புல தான் பலன் இருக்குது. உள்ள நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் எப்படி இருக்கணும்? வல்லமையாக. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்ற சகல பரிசுத்த வான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் என்னதென்று அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்படும். அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும். அதுதான் ஜெபம். அதுதான் அந்த அன்பில் எப்படி இருக்கணும்? வேறொன்று இருக்கும். 6வது, those who live should no longer live for themselves. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று. இனினா என்ன அர்த்தம்? ஒருவேளை இதுவரை உங்களுக்காக தான் வாழ்ந்து நின்றுருப்பீங்க, இதுவரை உங்களுக்காக பிழைத்து. இனினா என்ன அர்த்தம்? இனிமேல் அப்படி இருக்காது. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று. 2 கொரிந்தியர் 5:14-15. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்தார், எல்லாரும் மரித்தார். பிழைத்திருக்கிறவர்கள், இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறவங்க இனி தங்களுக்கென்று யாருக்காக பிழைக்கணும்? தங்களுக்காக மரித்து எழுதற்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நினைக்கிறோம். மத்தேயு 20:20. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் மற்றவங்ககிட்ட எனக்கு என்ன கிடைக்கும்னு இல்லை, மற்றவங்க எனக்கு என்ன செய்வாங்க, நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும். ஊழியம் கொள்ளும்படி வராமல்
ஊழியம். சில பேர் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுன்றவங்கள அவங்க ஒருத்தவங்கள பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னா நான் உனக்கு என்ன உதவி செய்யலாம், என்ன விதத்தில் நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, அவங்க யார்? மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக. அந்த எண்ணம் இல்லாதவங்க ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க எண்ணம் என்ன இருக்கும்? வாட் கேன் யூ டூ ஃபார் மீ, உங்ககிட்டருந்து எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், உங்ககிட்ட காசு வாங்க முடியுமா, உங்ககிட்டருந்து எதாவது வேலை வாங்க முடியுமா, உன்னால் எனக்கு என்ன ஆதாயம். அவங்க எண்ணம்லாம் எப்படி இருக்கும்? ஒருத்தரை பார்க்கும்போது இவங்ககிட்டருந்து எனக்கு என்ன ஆதாயம், என்ன கிடைக்கும், அதுதான் யோசிக்கும். வாட் கேன் யூ டூ ஃபார் மீ, அதெல்லாம் சுயநலம். உலகம் அப்படி தான் இருக்கும். உலகம் ஒருத்தரை பார்க்கும்போது என்ன நினைக்கும்? இவங்கிட்டேருந்து நம்ம என்ன கரைக்கலாம். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும், அநேகரை மீட்பும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 21:28-30. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர். மூத்தவனிடத்தில் அவன் மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். நீ போய் வேலை செய். என் தோட்டத்தில் அப்பா மகனை பார்த்து போய் செய். என் திராட்சை தோட்டத்தில் என்ன செய்? அப்பா வேலை செஞ்சு நீ உட்காந்து அப்பா இது கொடுங்க, இது வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, அப்பாவை கரைச்சன்னு இருக்கிறதில்ல. நீ போய் வேலை செய். சில பிள்ளைங்க என்ன இருக்குது? அப்பா அம்மா வேலை செய்யணும், இவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி நல்லா கெடுத்து வச்சுருக்குறாங்க. பிள்ளைங்களை நல்லா கெடுத்து வச்சுக்கிறாங்க. அதுங்க நாளைக்கு உலகத்தில் போனால் வேலை செய்ய பழக்கமே 2வது நாளே சீட்டு கிச்சு அனுப்புகிறாங்க. இவன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டுறான். ஆஃபீஸில் 2வது நாளே என்ன பண்ணுறாங்க? சீட்டை கழிச்சு. ஏன்னா அவனை அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணல. வேலை செய்யணுன்ற ட்ரெயினே இவங்க அப்பா அம்மா வேலை செஞ்சு 3 வேளை சாப்பாடு கொடுத்து கெடுத்து வச்சுருக்கிறதுனால அவனுக்கு வேலை செய்கிற பழக்கமே. நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அங்கெல்லாம் யாரும் உலகத்தில் யாரும் அவங்களெல்லாம் ஊட்டி விட்டுன்னு இருக்க மாட்டாங்க. உலகத்தில் யாரும் அவங்க பிள்ளைங்களை என்ன செய்ய மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வைக்கணும். போய் வேலை செய்கிற. நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில். அதற்கு அவன் மாட்டேன். அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. போய் வேலை செய்யணும் மாட்டேன். நீ வேலை செஞ்சு எனக்கு சோறு போடு, அது போதும், நான் வேலைலாம் மாட்டேன். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு இளையவனிடத்தில் அவன் அப்படியே சொன்னான். அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போக. இந்த மாதிரி கூட்டமும் அந்த காலத்திலே இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டமும் அந்த காலத்திலே நீ ஒன்றும் வரி பண்ணாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆளியாக இருக்க மாட்டேன். என்னப்பா சும்மா சொன்னாங்க. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்று. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னாடி அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க பாவியாக இருந்தாங்க, ஆனால் மனம் திரும்பி மீதி பேர். ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு. நீங்கள் அநேக பேர் செய்கிறேன்னு ஒன்றுமே செய்கிறதில்லை. செய்கிறேன்னு ஒன்றுமே அவங்க முன்னாடி போவாங்க. இவ்வளோ நாள் பயங்கர பாவியாக இருந்தவன் அவன் உடனே மனம் திரும்பி உங்களுக்கு முன்னாடி அவன் தான் இருப்பான். ஏன்னா அவன் கீழ்ப்படிஞ்சான். முதல்ல முடியாதுன்னா முன்னால் பாவத்தில் இருந்தான். ஆனால் மனம் திரும்பி என்ன பண்ணான்? நான் செய்கிறேன்ட்டு ஒன்றுமே. ஆகாய் 1:1 இந்த அதிகாரத்தை நல்லா வாசித்து பார்த்துக்கோங்க. இதில் பெரிய ரகசியம் இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்தை நல்லா கவனிங்க. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் எனும் தீர்க்கதரிசியின் மூலமாய்
செயலேத்தின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவன், யோதசாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியருக்கும் உண்டாகி அவன் சொன்னது என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர். அதுக்கு ஒன்றும் டைம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஆண்டுடைய ஆலயம் ஒன்றும் முக்கியம் இல்லை, அது மெதுவாக பார்த்துக்கலாம். ஆண்டுடைய ஆலயத்து காரியத்தெல்லாம் மெதுவாக பார்த்துக்கலாம், அதுக்கு ஒன்றும் டைம் இருக்குது, அது ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடைக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இது. உங்கள் வீட்டுக்கு மாத்திரம் எல்லாம் காலம் இதெல்லாம் இது பண்ணும், உங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறதுக்கு இதுதான் காலம், உடனே பண்ணும், உடனே என் வீட்டு வேலையெல்லாம் இதுக்கு மாத்திரம் காலம் தெரியுது. ஆண்டோடைய ஆலயத்துக்கு அது காலம், அது மெதுவாக, அது ஒன்று அர்ஜென்ட் மெதுவாக. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை நல்லா யோசித்துப்பார். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரீங்களோ, என் வீட்டுக்கு என்ன செய்யலை, தேவனுடைய வீட்டுக்கு அந்த முக்கியத்துவம், அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலை. அப்படி பண்ணால் என்ன நடக்கும், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். எவ்வளோ முயற்சி செய்கிறேன், இவ்வளோ விதைக்கிறேன், அறுவடை என்ன வருது, ஏன் இந்த நிலைமை, திரளாக விதைச்சி ஏன் கொஞ்சமாக அறுவடை வருது எனக்கு. உன் வழிகளை சிந்தித்து பார், உன் வழிகளை சிந்தித்து நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தி, குடித்தும் பரிபூர்ணம், நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடும். கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறனா அதை அப்படின்னா என்ன, காசெல்லாம் போயிடுது. போய் சம்பாரிச்சு வந்தாலும் பை எப்படி இருக்கு, ஓட்ட பையுமே எல்லாம் போயிடுது, காசே நிற்க மாட்டேந்து. உங்கள் வழிகளை சிந்தித்து ஏன் என் காசு நிற்க மாட்டேங்குது, நான் போய் சம்பாதிக்கிற காசு என்ன செய்ய மாட்டேங்குது, பொத்தலான பை மாதிரி எல்லாம் போயிடுது. நான் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம், எதுவுமே கையில் நிற்க மாட்டேந்தே. பொத்தலான பையிலே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர். யோசித்துப்பார், ஏன் இந்த நிலைமை உனக்கு, ஏன் உன் காசு நிற்க மாட்டேந்து, நீ சம்பாதிக்கிற காசு ஏன் உன் கையில் நிற்க, ஏன் பொத்தலான பையில் போயின்னு இருக்கு, ஏன் நீ எவ்வளோ பெரிய விதைச்சும் அறுவடை சின்னதாக வருது, ஏன் உனக்கு இந்த நிலைமை, நீ சாப்பிட்டா கூட உனக்கு திருப்தி இல்லை, குடித்தா கூட உனக்கு நிறைவு, ஏன் எல்லாம் போய் யோசித்துப்பார். உன் வழிகளை என்ன பண்ண, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். ஆலயத்தில் வந்து செய்யுங்க, என் ஆலயத்துக்கு நீங்கள் வேலை செய்யுங்க, அதன் பேரில் நான் பிரியமாறேன். நீங்கள் என் ஆலயத்துக்கு என்னென்னலாம் வந்து செய்கிறீங்க அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளைங்க என் வீட்டில் வந்து வேலை செய்கிறத பார்க்கும்போது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும், ஓடி வந்து போய் எடுத்துகிட்டு வந்து என் ஆலயத்தை கட்டும், அதன் பேரில் நான் பிரியமாறேன், அதில் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி ஆண்டவர் ஊதுறார், போ நிற்காத, நீ எடுத்துன்னு வரதை நிற்காத, நான் அதை என்ன பண்ணுறேன், போயிடுச்சு. என்ன அது உலக கஷ்டப்பட்டு எடுத்துன்னு எல்லாம் போயிடுது, எல்லாம் பஞ்சாக போயிடுது, பறந்து போயிடுது, நான் எதுவுமே நிற்க மாட்டேங்குது, கையில் எதுவுமே. நான் வசனம் அதிகமாக நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை எது நிமித்தம் என்றால், ஏன் நான் ஊதி போடுறேன், ஏன் உன் கையில் காசு நிற்க மாட்டேங்குது, என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர். யோசித்துப்பார், வழியை சிந்தித்துப்பார். ஆண்டோடைய வீட்டுக்கு என்ன செய்கிறோம், நம்ம வீட்டுக்கு செய்கிறத ஆண்டவர் வீட்டுக்கு செய்கிறோமா, உங்கள் வீட்டில் என்னென்ன வேலைலாம் செய்கிறீங்க யோசித்து பாருங்கள்.
உங்கள் வீட்டில் இன்னான வேலைலாம், அந்த வேலையெல்லாம் ஆலயத்தில் வந்து ஆண்டோடைய வீட்டில் செய்கிறீங்களா? ஆண்டவர் பார்க்குறார், மேலேருந்து பார்த்துன்னு. உன் வீட்டில் இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்யுது, இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கு? என் வீட்டில் வந்து இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுருக்கிற? அந்த முயற்சி இங்கே செய்கிறியா? உலகத்தில் போய் என்னென்னலாம் சரி அதெல்லாம் வந்து என் ஊழியத்தில் செஞ்சுருக்கிறியா? பணத்துக்காக போய் இந்த வேலை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிற, என்றைக்காவது என் வீட்டில் வந்து வேலை செஞ்சுருக்கிறியா? ஆண்டவர் மேலேருந்து பார்த்துன்னே இருக்கிறார். நீ வந்து என் வீட்டில் செஞ்சால் அதில் நான் பிரியமாக நான் சந்தோஷப்படுவேன். என் பாரு ஓடி வந்து என் பிள்ளைங்க என் வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்து ஆண்டவருக்கு அது எப்படி இருக்குமா? பிரியமாக இருக்கும். அப்போ வந்து ஆசீர்வாதம். அப்படி இல்லைன்னு நீங்கள் பார்க்குறேன், அங்கே போய் வேலை செய்கிறேன், இங்கே போய் வேலை செய்கிறேன், இங்கே உழைக்கிறேன், என் வீட்டில் மாத்திரம் ஒன்றுமே, இங்கே மாத்திரம் என்ன ஆயிடுச்சு? இங்கே கை கால் இல்லையா உனக்கு? என் வீட்டுக்கு வரும்போது கை கால் இல்லையா? உன் வீட்டில் செய்கிற வேலையை இங்கே செய்ய முடியலையா? உலகத்தில் போய் செய்றியா, அது இங்கே செய்ய முடியலையா? பணத்துக்காக செய்றி, அதெல்லாம் என் வீட்டில் ஒன்றால் செய்ய முடியலையா? பார்த்துன்னு இருக்கிறார். செய்யலன்னு வைங்க, என்னதான் நீ சம்பாரிச்சு ஊதி போட்டால் எல்லாம் பறந்தப்போ ஒன்றும் நிற்காது. பொத்தலான போய் காசெல்லாம் இவ்வளோ வேலை செய்கிறேன்னு ஒன்றுமே நிற்கல. ஏன்? நீ ஆண்டவருக்கு என்ன செய்யலை? அவர் வீட்டில் எதுவுமே வந்து செய்யலை. நீ இது பிள்ளைன்னு வந்தால் இது உங்கள் அப்பா வீடு. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா இது யார் வீடு? உங்கள் அப்பாவுடைய வீடு. அப்போ உங்கள் அப்பா வீட்டில் செய்யணுமா செய்யக்கூடாது? அது அவங்க மேலே அப்பா பார்க்குறாரா இல்லையா? என்ன சொல்கிறார்? நீ வந்து செஞ்சனா அதில் நான் எப்படி இருப்பேன்? பிரியம். என் பிள்ளைங்க பாரு ஓடி வந்து செய்கிறாங்க, என் வீட்டுக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்க, அதை பார்க்கும்போது ஆண்டவருக்கு என்ன சார் சந்தோஷம். அப்போ உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உன் வழிகளை சிந்தித்துப்பார், உன் வழிகளை. அதுக்காக தான் பிழைத்திருக்கிறவர்கள் இனி யாருக்கு தங்களுக்காக என்ன செய்யாதீங்க, தங்களுக்காக மரித்து உயிர்த்து அவருக்காக என்ன செய்யணும்? வாழ வேண்டும். ஆதலால் ஆதலால் என்ன? நீங்கள் ஒன்றும் செய்யாததுனால் என் வீட்டில் நீங்கள் ஒன்றுமே செய்யல. மீதி இடத்துல தான் உழைக்கிறீங்களே தவிர என் வீட்டில் ஒரு உழைப்பு, எந்த உழைப்புமே காணும். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனி பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும். நான் ஒன்றுமே வரமாட்டேங்குது. எவ்வளோ ஜெபம் பண்ணுறோமோ ஒன்றுமே வானத்துலேருந்து ஒன்றும் வராது, ஒன்றும் வராது. ஏன்னா ஆண்டவர் பார்த்துக்கும் பொழுது உங்களுக்கு தான் வேலை செய்றீங்க, உங்கள் வீட்டுக்கு தான் வேலை செய்றீங்க தெரியுங்க. அவர் வீட்டுக்கு ஒன்றும் எந்த உழைப்பும் காணும். ஆண்டவர் வீட்டில் உழைக்கிற உழைப்பே காணும். நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் கைப்பாட்டு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். உனக்கு எதுவுமே வாய்க்கல, எல்லாமே வறட்சி, எல்லாமே உனக்கு எப்படி இருக்கு? வறட்சியாக இருக்கு. அப்பொழுது செயல்தியின் குமாரனை செருபாபேலும் யோவாத் குமாரனாகி யோசுவா எனும் பிரதான ஜனத்தில் மீதியான அனைவரையும் தங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாயனும் தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார். சரி, நாங்கள் இனிமேட்டு செய்கிறோம், இனிமேட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? சரி, நாங்கள் உழைக்கிறோம், ஆண்டோடைய வீட்டுக்காக ஆண்டோடைய ஆலயத்துக்காக என்ன செய்கிறோம்? எங்களால் முடிந்த உதவியை. ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்தனர். அப்பொழுது கர்த்தருடைய தூதனை கர்த்தர் தூதனை அனுப்பி வார்த்தையின்படி ஜனங்களே, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர். ஜனங்க கீழ்ப்படிச்சாங்க, நான் செய்கிறேன். இனிமேட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்? தேவனுடைய ஆலயத்துக்காக உழைக்கிறோம். வாக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உங்களோடு. பின்பு கர்த்தர் செயல்தின் குமார் செருபாபேலும் யூதாவின் தன்னுடைய ஆவியையும் யோதாக்கின் குமாரனாக யோசுவா என்னும் பிரதான ஆசாருடைய ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியும் எழுப்பினார். எல்லாருடைய ஆவியும் என்ன பண்ண? ஆண்டவர் அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார். எல்லாம் வந்து செய்யணும். தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அத்தனையும் ஆண்டவர் வீட்டில் செய்யணும். உலகத்தில் போய் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவருக்காக ஊழியமாக செய்யணும். அவங்களுக்கெல்லாம் என்னென்ன திறமை இருக்குது, என்ன படிப்பு இருக்குது, என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டோடைய. அப்போ தான் வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தடைலாம் நீக்கி வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் இல்லைன்னா எல்லாமே மூடி இருக்கும். வானமே உனக்கு எப்படி இருக்கும்?
தரிவு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதத்தில் இது எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனால தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அவனுடைய பிள்ளைகள் அன்பாக பிரயாசப்படணும், உழைக்கணும். அந்த அன்புள்ள பிரயாசத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். அதை நினைத்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான் என்ன செய்கிறேன், பரிசுத்தவான்களுக்கு அன்புள்ள என்ன அன்பாக நான் என்ன பிரயாசம் யோசிக்கணும். ஏன்னா அதில் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். மத்தேயு 10:41 தீர்க்கதரிசிய நாமத்தினால் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளும், தீர்க்கதரிசி ஏற்ற பலனை நீதிமான் என்னும் நாமத்தினாலே நீதிமானை ஏற்றுக்கொள்ளும், நீதிமானுக்கு ஏற்ற பலனை சீஷன் என்னும் நாமத்தில் இந்த சிறியவரில் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம். என்னானாலும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தண்ணி கொடுத்தா கூட அதுக்கும் என்ன இருக்குது, செஞ்சுனே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பலன் உண்டாகும். எல்லாத்துக்கும் ஒரு ஆண்டவர் யாரையும் சும்மா வேலை வாங்கலாம். ஆண்டவர் யாரையும் சும்மா போய் தண்ணியை கொடுத்தா கூட அதுக்கும் பலன் கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் பலன் அளிக்கிற தேவன். மனுஷன் உங்களை வேலை வாங்கி விட்டுடுவான், நல்லா புழிஞ்சு எடுத்து பலனை கொடுக்காமல் ஏமாற்றுவோம். ஆண்டவர் அப்படி இல்லை. சின்ன காரியம் செஞ்சால் கூட அதுக்குரிய பலனை யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனா என்னை பின்பற்ற நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் ஒருவன் எனக்கு ஊழியம் அவனை பிதாவானவர் ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? எத்தனை பேர் இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணணுன்னு வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவர் ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? வெளிப்படுத்தல் 22 இதோ சீக்கிரமாய் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்ன கிரியை செய்யும் அதோடைய பலன் ஆண்டவர் கொண்டு வர. ஒன்றுமே செய்யலைன்னு வைங்க, ஒன்றுமே வராது. எல்லாரும் வாங்கி இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஏன்ப்பா ஒன்றுமே செய்யலை, நீ ஒன்றுமே இத்தனை வருஷம் உலகத்தில் இருந்த எந்த கிரியும் எனக்காக நீ என்ன செய்யலை, எல்லாம் உனக்காகவே தான் பண்ணின்னு. நீ பண்ண கிரியெல்லாம் உனக்காகவும் உன் வீட்டுக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் தான் செஞ்சே தவிர எனக்காக ஒன்றும் கிடைக்காது. அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். 7வது பி ஆல்வேஸ் ஆன் த வாட்ச் அண்ட் ப்ரே. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி இந்த காலத்தில் வாழ்கிற நமக்காக, இந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிற நமக்காக ஆண்டவர் சொல்லுகிற லூக்கா 23:28 இது ஆண்டவர் சிலுவை சுமந்து போகும்பொழுது சொன்ன வார்த்தைகள். சிலுவை சுமந்து போகும்பொழுது அநேகர் அழுது கொண்டு வராங்க, பின்னால் அழுதுன்னு வராங்க, ஐயோ ஆண்டவருக்கு இப்படி பாடும். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. எனக்கு அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க. ஏன் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. இதோ மலடிகள் பாக்கியவதி என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும். பயங்கரமான நாட்கள் வரும். நாட்கள் வரும்னு சொன்னார்னா வருமா வராதா? என்ன நாட்கள்? பிள்ளை இல்லாதவங்கள பார்த்து நீ பாக்கியவதிங்க, நீ பாக்கியவதி. ஏன் எங்கள் பிள்ளைங்க படுறது எங்களால் தாங்கவே, எங்கள் பிள்ளைங்க என் கண்ணு முன்னாடி துடிக்கிறது எங்களால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, அவங்க என்னால் தாங்கவே முடியல. பெற்றோரால் தாங்க முடியாது. பிள்ளைங்க கண்ணு முன்னாடி படுற வேதனை பெற்றோரால் என்ன செய்ய முடியாது. அந்த காலம் வரும், அந்த காலம் அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதை. மத்தேயு 24 3, 4, 6 21, 37 பின்பு அவர் ஒலிவ் மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு
பிரதியுத் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை. வருகைக்கு அடையாளம் என்ன? உலகத்துக்கு முடிவுக்கு அடையாளம் என்ன? யுத்தங்களின் செய்திகளையும் நடக்குதா இல்லையா? கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். நடக்குதா இல்லையா? பஞ்சங்களை, கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இதுதான் ஆரம்பம். இது இன்னும் இருக்குது. இதுதான் ஆரம்பங்க. இதுக்கே பயப்படுறீங்களே, இது வெறும் ஆரம்பம். இதுக்கு அப்புறம் தான் வர வேண்டியது இருக்குது. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது. இது வரைக்கும் உலகம் அந்த மாதிரி இதை பார்த்துருக்காது, இனிமேலும் பார்க்க அந்த மாதிரி பயங்கர உபத்திரம் உண்டாகும். அந்நாட்கள் குறைக்கப்படாதது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. அந்த நாட்கள் குறைக்கலன்னு ஒருவனாக. உலகத்தில் இன்றைக்கி 800 கோடி. இன்றைக்கி உலக ஜனத்தொகை எத்தனை? 800 கோடி. அந்த நாட்களை குறைக்கப்பட 800 கோடியில் ஒரு ஆள் கூட தப்ப போகிறதில்லை. அத்தனை பேரும் இறந்துருவாங்க. அத்தனை பேரும் ஒருவரும் தப்பி போகுது. நான் இங்கே 35 வருஷமாக எவ்வளோ நாள் ஆகுது? நான் காலேஜ் படிங்க. அப்போவே எனக்கு டெக்ஸ்ட் புக்கில் எழுதியிருந்தாங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் என் டெக்ஸ்ட் புக்கில் எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்க? அந்த நாட்கள்லே உலகத்தில் எவ்வளோ ஆயுதம் இருக்குதான். இந்த உலகத்தை முழுமாக அழிக்கிறதுக்கு 100 மடங்கு ஆயுதம் இருக்கு. 35 வருஷம் முன்னாடி உலகத்தில் எவ்வளோ ஆயுதம் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போவே முழு உலகத்தை எத்தனை வாட்டி அழிக்கலாமா? 100 வாட்டி அழிக்கிற அளவுக்கு ஆயுதம் உலகத்தில் செஞ்சு வச்சுட்டாங்க. 30 எத்தனை மடங்கு? 35 வருஷம் கழிச்சு இப்போ எவ்வளோ இருக்கும்? அந்த நாட்கள் குறைக்கப்படாத ஒருவனாகிலும் தப்பி போவது தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமோ அந்த நாட்கள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் எப்படி எனில் ஜல பிரபயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும். இன்றைக்கி தான் உள்ளே போகிறார். நாள் வரைக்கும் பேழையெல்லாம் கட்டி உள்ளே போகிறார். அந்த நாள் வரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம்? ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் ஜல பிரவாளம் வந்து அனைவரையும் என்ன பண்ணு வாரி கொண்டு போகும் மட்டும். இவர் கட்டின்னு இருக்கிறார். நீ கட்டின்னு இருக்க ஒன்று வேறு. நோவா தாத்தாக்கு வயசான காலத்தில் இங்கே எங்கே மழை பெய்யுது? இவ்வளோ பெரிய பழியாக கடிச்சு அவரை பரியாசம் நீ கட்டின்னு இருப்பான். நாங்கள் எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்குது. புசித்தோம் குடித்தோம், எங்கள் வீட்டில் கல்யாணம்லாம் நடக்குது, எல்லாம் பிஸியான. எது வரைக்கும்? உள்ளே போகிற வரைக்கும் வந்து அப்படியே வருது வெள்ளம் வந்து அப்படியே அடிச்சுன்னு போகுது. அது வரைக்கும் எப்படி இருந்தாங்களாம்? அப்படியே மனுஷகுமாரம் வரும் காலத்திலும் திருப்பி நடக்க போகுது. அதே காரியம் திருப்பி என்ன செய்ய போகுது? எனக்கு உணர்வே இல்லை, என்ன ஆபத்தில் இருக்கோன்ற உணர்வே வந்து அடிச்சுன்னு போகுது. அழிவு வந்து அடிக்கிற வரைக்கும் உணராமல். லூக்கா 21, 25 28, 34 36 சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளட் மூன் வந்துச்சுன்னாங்க. அப்படியே ரத்தமாக சிவப்பாக இருந்துச்சுன்னு யாருன்னா கேள்விப்பட்டீங்களே? கொஞ்ச நாளைக்கு போன மாதமோ போன வாரமோ பிளட் மூன் அப்படியே ரத்த சிவப்பு கலரில் இருந்துச்சு. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களின் அடையாளங்கள். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் எடுக்கணும். நடக்குதா இல்லையா? என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பார்த்தீங்களா போன வாரம் நியூஸில் அமெரிக்காவில் ஒரு நல்ல லட்சமாக சம்பாத்தின வேலை போயிடுச்சு. திடீர்னு என்ன போயிடுச்சு வேலை? ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று நீ அவசியம் இல்லை, இந்த ப்ரோக்ராமே எல்லாம் பண்ணும்.
எங்களுக்கு இருக்கிற ஏஐ ப்ரோக்ராமே இந்த வேலையெல்லாம் அனுப்பிச்சி விட்டேன். இந்தியாவுக்கு வந்துட்டார் ஐயா இந்தியாவுக்கு வந்து ட்ரை பண்ணுறார், வேலை கிடைக்கல. அவங்க மனைவி நைட்டு வேலை அவங்க 2 பேரும் நல்லா படித்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. நைட்டு மேலே வீட்டுக்கு வந்தால் கதவு பூட்டி இருக்குது, கதவு தட்டுறாங்க, திறக்கல. செக்யூரிட்டி கதவை உடைப்பா, கதவை உள்ளே பூட்டி இருக்குது. உடச்சி பார்த்தா உள்ளே புருஷன் தற்கொலை பண்ணி செத்து கிடக்கிறார். தற்கொலை பண்ணி எழுதி வச்சுருக்காரு, எனக்கு வேலையே கிடைக்கல, எவ்வளோ ட்ரை பண்ணேன், எனக்கு வேலையே என்னால் எப்படி நான் வாழ போகிறேன், தற்கொலை. உடனே எல்லாம் ஓடி போய் ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் ஆம்புலன்ஸை வர இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிற நேரத்தில் இந்த மனைவி மெதுவாக அப்படி போய் லிஃப்ட்டில் ஏறிச்சான். லிஃப்ட்டில் 18வது மாடி வரைக்கும் மேலே போய் அங்கேருந்து குதிச்சு தற்கொலை ஆகும். என் புருஷன் தற்கொலை பண்ணான்ற அதிர்ச்சியில் அந்த 2 பேரும் படித்தவங்க மேலே போய் என்ன பண்ணுறது, புருஷன் செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அமைதியாக எல்லோரும் ஓடிட்டு பிஸியாக கூட்டணும், அமைதியாக வெளியே போய் எங்கே போச்சான், லிஃப்ட்டில் போய் மேலே உயரத்தில் போய் அங்கேருந்து பில்டிங்லேருந்து என்ன பண்ணோம். சரி 2 பேரும் தற்கொலை. பூமியில் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிரும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதுனால மனுஷனுடைய இருதயம் சொல். இங்கிலீஷில் மென்ஸ் ஹார்ட் ஷால் ஃபெயில் பிகாஸ் பார்க்குற ஆபத்தை கண்டு ஐயோ எப்படி வாழ போகிறோம், இவ்வளோ ஆபத்து, உலகம் இவ்வளோ ஆபத்தாக இருக்கு. ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருந்தால் மனுஷனுடைய இருதயம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்குது. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை. அதுக்கப்புறம் எச்சரிப்பு. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. இதே நிரப்பக்கூடாது. ஐயோ இவ்வளோ கவலை, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பாரம், இதே உங்கள் இருதயத்தை நிரப்பியிருந்தால் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாகவே என்ன செய்ய மாட்டீங்க. ஏன்னா இதே ரொப்பினர் எச்சரிக்கை. உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையார். இதே திடீர்னு அந்த நாள் வரும், திடீர்னு அந்த நாள் வரும். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல், கண்ணினா என்ன இருக்கிறதே தெரியாது, வர்றதே தெரியாது, திடீர்னு வரும். பூமியில் அனைவர் மேலும் எப்படி வரும், திடீர்னு வந்து நிற்கும். ஆகையால் நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இவ்வளோ பயங்கரமாக இருக்கு, இதுலேருந்து நான் தப்புணுன்னா என்ன செய்யணும், இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதுமே ஜெபம் விழித்திரு. இல்லாட்டி பயங்கரமான காலம், உலகத்துக்கு பயங்கரமான காலம், கடைசி நாட்கள் கொடிய, அதெல்லாம் தப்பித்து அங்கே ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கணுன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அங்கே இந்த நாட்களிலே நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில், முதலாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தான் குறிக்கோள். நித்திய ஜீவனை அடையணும். அதுக்காக தான் தன் குமாரனை அவரை விசுவாசி. இரண்டாவது தம்முடைய சொந்த குமாரன் என்று நாம் எல்லாருக்காகவும் அவரோடு கூட மற்ற எல்லா சுகம் தருவார்.
உன் துக்கத்தை நீக்குவார், உன் சாபத்தை நீக்குவார், எல்லா பிசாசன் வல்லமையிலிருந்து உன்னை விடுவிப்பார். நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி உனக்காக அவர் தரித்திரர் ஆனார். மூன்றாவது, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை வெறுக்கணும். தகப்பனையோ தாயையோ பிள்ளைகளையோ சகோ யாரையும் தேவனை விட அதிகமாக என்ன செய்யக்கூடாது, உனக்கு உண்டாந்த எல்லாத்தையும் வெறுக்கணும். அப்போ தான் பின்பற்ற முடியும். நான்காவது, கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும், அது அவர் எப்படி தனக்கு என் சித்தம் அல்ல உன் சித்தமே, தம்மைத்தான் சிலுவையின் மரண பரிந்தும் தம்மை தாழ்த்தினார். ஐந்தாவது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் அக்கிரமம் மிகுதியான அநேகருடைய அன்பு முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே. எது நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யாது, அந்த அன்பில் வேறொன்று இருக்கும். ஆறாவது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று தங்களுக்காக அவருக்காக அவருடைய வீட்டை பார்க்குறாரு. உன் வீட்டையே பார்த்துன்னு என் வீட்டை பற்றி உனக்கு கவலை இல்லைன்னா, நீ எவ்வளோ விதைச்சாலும் அறுவடை கம்மியாக தான், எவ்வளோ சம்பாரிச்சாலும் எல்லாம் போயிடும், நிற்கவே மாட்டேன். பொத்தலான பையில் நான் ஊதி போடுவேன். ஏன் என் வீட்டை பற்றி உனக்கு கவலையே, நீ உன் வீட்டை தான் நினச்சின்னு இருக்க. நீ என் வீட்டில் வா, என் வீட்டில் வந்து வேலை செய். அப்போது நான் அதில் பிரியமாக அவன் குடும்பம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் குடும்பத்தில் வித்தியாசம் வருதா இல்லையான்னு பாருங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓடி வந்து ஆண்டோடி இது எங்கள் அப்பா வீடுன்னு வந்து ஓடி வந்து வேலை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் வித்தியாசம் வருதான்னு பாருங்கள். உங்கள் வருமானம் அதிகரிக்குதான்னு பாருங்கள். வீண் செலவு வராமல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி பண்ணி அப்போ தான் தெரியும். செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஏன் ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கும். அதான் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைங்க மேலே வரும், உங்கள் மேலே பேர பிள்ளைங்க மேலே. நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிறதெல்லாம் ஆண்டவர் மறக்க மாட்டார். பரிசுத்தவான அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விட இருக்க தேவன் அநீதி உள்ள தேவன். ஏழாவது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அந்த மாதிரி காலம் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்கு. ஏன்னா அந்த மாதிரி காலம் வருது, கொடிய காலம். இதெல்லாம் தப்பி அங்கே நிற்கணுன்னா எப்பொழுதும் விழித்திருந்து என்ன செய்யுங்க, உலக கவலை நிரப்பக்கூடாது. பெருந்தீண்டினாலும் லௌகிக அந்த கவலை இடம் கொண்டா அந்த நாள் ஒரு கண்ணியை போல திடீர்னு வரும், தாங்கவே. இந்த நாட்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து இந்த நாட்களிலே தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கணும், வேறொன்று இருக்கணும். அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவணும். கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது, நெருக்கி அப்படி வாழும்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையிலே நம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு எங்களுக்காக சிலுவிலே நேர்பட்ட பாடுகள் தியாகங்களுக்காக திணைத்து உமக்கு நன்றி செலுத்தி இந்த நாட்களில் எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்களும் அந்த முன்மாதிரியை பின்பற்றி எங்கள் சிலுவை சுமந்து உமக்காக ஜீவிக்கும்படி உம்முடைய அன்பிலே வேரூன்றி நிற்கும்படி இனி எங்களுக்கென்று பிழைக்காமல் எங்களுக்காக மரித்து உயிர்த்து உமக்காக வாழும்படி இந்த நாட்களிலே கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும்படி உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிலுவையில் எங்களுக்காக சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் வந்து இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமாதானம் உடைய சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரையும் உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதானம் சந்தோஷத்தால் எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி நம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து எல்லா துதிக நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.
என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமம். என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.